யூதர்கள் அல்லாஹுடைய வேதமான குர்ஆனிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு பல வருடங்களாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக வேண்டி அவர்கள் குர்ஆனிலே மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு முனைகிறார்கள்? அவர்களுடைய இந்த முயற்சி, இந்த சூழ்ச்சி வெற்றி பெற்றதா அல்லது தோல்வி அடைந்ததா என்பதை பற்றி தெளிவாக இந்த பதிவிலே பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பரிசுத்தமான வேதமாகிய குர்ஆனை அருள் இருக்கிறான். இந்த குர்ஆனிலே அல்லாஹ் மனிதனுடைய வாழ்வுக்கு தேவையான எல்லாவற்றையும் தெல்ல தெளிவாக சுருக்கமாக சொல்லியிருக்கிறான். இந்த குர்ஆனுக்கு விளக்கமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸும் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, குர்ஆன் சொன்ன பிரகாரம் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை அமைக்கும் பொழுது அவருடைய ஈருலக வாழ்க்கையும் அல்லாஹ் சுபீட்சமாக செழிப்பானதாக மாற்றுகிறான். குர்ஆன் சொல்லாத வாழ்க்கை உலகத்திலே வாழும் பொழுது அவருடைய வாழ்க்கை கேள்விக்குறியானதாகவும் நெருக்கடியுள்ளதாகவும் ஆகிறது. ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் வழிகாட்டியாக இந்த குர்ஆனை நமக்கு தந்திருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை எந்த தினத்திலே இறக்கினானோ அந்த தினத்திலிருந்து இதுவரை என்ன கியாமத் வரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்து கொண்டே தான் இருக்கிறான். யாராலும் இந்த குர்ஆனிலே எந்த ஒரு விடயத்தையும் மாற்ற முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சூரா ஹாமீம் சஜ்தா அத்தியாயம் 41 வசனம் 42 கூறும் பொழுது, லா யஅதீஹில் பாத்திலு மின் பைனி யதைஹி வலா மின் கல்ஃபிஹி. இந்த குர்ஆனுக்கு முன்னாலும் சரி, இந்த குர்ஆனுக்கு பின்னாலும் சரி, குர்ஆனுக்கு முந்திய காலத்திலும் சரி, குர்ஆனுக்கு பிந்திய காலமாகிய இந்த காலத்திலும் சரி, அல்லது இதற்கு பின்னால் வரக்கூடிய எந்த காலமாக இருந்தாலும் சரி, குர்ஆனிடத்திலே எந்த ஒரு பொய்யும் வரவே முடியாது என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். காரணம் என்ன? இந்த ஆயத்துடைய தொடரிலே அல்லாஹ் கூறும் பொழுது, தன்சீலும் மின் ஹகீமின் ஹமீது, புகழுக்குரிய தீர்க்கமான அறிவுடைய அல்லாஹ்விடத்தில் இருந்து இறக்கப்பட்ட வேதம் இந்த குர்ஆன். அதனால் இந்த குர்ஆனிலே எந்த ஒரு பொய்யும் வரவே முடியாது, இந்த குர்ஆனுக்குள்ளால் எந்த திரிபுகளையும் ஏற்படுத்த முடியாது என்பதாக அல்லாஹ் தெல்ல தெளிவாக குர்ஆனிலே சவால் விடுகிறான். இந்த குர்ஆனை முழுமையாக கடைசி வரை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் எடுத்திருக்கிறான். இதை பற்றியும் அல்லாஹ் குர்ஆனிலே கூறும் பொழுது சூரா ஹிஜ்ர் அத்தியாயம் 14 வசனம் 9 கூறுகிறான், இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். நிச்சயமாக இந்த குர்ஆனை நாங்களே இறக்கி வைத்தோம், நிச்சயமாக இந்த குர்ஆனை நாங்களே பாதுகாத்து கொண்டிருக்கிறோம் என்று அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறான். அருமையானவர்களை, இந்த வசனத்திலே அல்லாஹ் எத்தனை இடத்திலே உறுதிப்பாடை கூறுகிறான் என்றால், இன்னா நிச்சயமாக நாங்கள், நஹ்னு நாங்களே தான், நஸல்னா ذிக்ர இந்த குர்ஆனை நாங்களே தான் இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் இந்த வாக்கியத்திலே 3 இடத்திலே உறுதிப்பாடு செய்துவிட்டு, வ இன்னா நிச்சயமாக நாங்கள், லஹு இந்த குர்ஆனை, லஹாஃபிதூன் அந்த லாமும் உறுதிக்காக வேண்டித்தான் பாவிக்கப்படும், இந்த குர்ஆனை பாதுகாத்து கொண்டிருக்கிறோம். இது மட்டுமல்லாமல் ஹாஃபிதூன் என்ற வார்த்தை அரபியிலே இஸ்முல் ஃபாயில் என்ற வசையிலே வந்திருக்கிறது. அப்படி என்றால் தொடர்ச்சி என்ற கருத்து. ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்திலே கிட்டத்தட்ட 6 இடங்களிலே உறுதிப்படுத்தி இந்த குர்ஆனை நாங்கள் தான் இறக்கி வைத்தோம், இதே போல இந்த குர்ஆனை நாங்கள் தான் இன்னும் பாதுகாத்து கொண்டே இருக்கிறோம் என்று உறுதிப்படுத்தி கூறுகிறார். ஆகவே இந்த குர்ஆனிலே யாருக்கும் கை வைக்க முடியாது. ஆனால் அருமையானவர்களே, இந்த குர்ஆனிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக வேண்டி பல வருடங்களாக யூதர்கள் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய சூழ்ச்சி, அவர்களுடைய முயற்சி எந்த ஒரு பயனையும் அளிக்கவில்லை. காரணம் என்னவென்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா கஹ்ஃப் அத்தியாயம் 18 மூசா ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை பற்றி கூறுகிறார். இந்த சம்பவத்தை பற்றியும் நான் தனியாக ஒரு பதிவிலே பேசியிருக்கிறேன். அந்த பதிவுடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன், செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். அருமையானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூராவில் கடைசி பகுதியில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நடந்த அந்த விடயங்களை பற்றி சுருக்கமாக கூறுகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹதிர் அலைஹிஸ்ஸலாமும் சேர்ந்து பயணிக்கிறார்கள். முதலாவதாக ஒரு படகிலே ஏறுகிறார்கள். அந்த படகிலே ஏறி அக்கறையை அடைந்ததற்கு பிறகு அந்த படகை ஓட்டையிட்டார்கள் ஹதிர் அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்டதற்கு, நீங்கள் பொறுமையுடன் என்னுடன் வாருங்கள் என்று கூறினார்கள். அதற்கு பிறகு அவர்கள் ஒரு பாதையிலே செல்லும் பொழுது சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சிறுவனுடைய தலையை பிடித்து அப்படியே திருகி அவனை கொலை செய்து விட்டார்கள். பிறகு 3வது தடவை மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹதிர் அலைஹிஸ்ஸலாம்
அலைஹிஸ்ஸலாமும் சேர்ந்து ஒரு ஊருக்கு செல்கிறார்கள். அந்த ஊரிலே இவர்கள் பசியுடன் இருக்கும் பொழுது உணவளிக்குமாறு அவர்களிடத்திலே கேட்டதற்கு அந்த ஊரிலே இருக்கக்கூடிய யாருமே இந்த இருவருக்கும் உணவளிக்கவில்லை, உணவளிப்பதற்கு மறுத்துவிட்டார்கள். ஃபன்தலகா ஹத்தா இதா அத்தயா அஹ்ல கரியத்தின் இஸ்ததஅமா அஹ்லஹா ஃபஅபவ் அன் யுضيفوهما. அந்த இருவரும் நடந்து ஒரு ஊரை அடைகிறார்கள். அந்த ஊரிலே இருக்கக்கூடியவர்களிடத்திலே இஸ்ததஅமா சாப்பாடு கேட்கிறார்கள். ஆனால் ஃபஅபவ் அன் யுضيفوهما அந்த இருவருக்கும், அதாவது மூசா ஹதிர் அலைஹிஸ்ஸலாம், இந்த இருவருக்கும் உணவளிப்பதற்கு அந்த ஊர்வாசிகள் மறுத்துவிட்டார்கள் என்பதாக அல்லாஹ் அந்த யூதர்களுடைய செயலை பற்றி கூறுகிறான். அருமையானவர்களே, அந்த ஊரிலே இருந்தவர்கள் யூதர்கள். அப்படி இருந்தும் இந்த இருவருக்கும் அவர்கள் உணவளிக்க மறுத்துவிட்டார்கள். முழு ஊருமே இந்த இருவருக்கும் உணவளிக்கவில்லை. அல்லாஹ் இதை பற்றி குர்ஆனிலே தெளிவுபடுத்தும் பொழுது இதை யூதர்களால் ஜீரணிக்க முடியவில்லை. காரணம் என்ன? அல்லாஹ் குர்ஆனிலே எங்களை பற்றி இப்படி கூறுகிறான், இது எங்களுக்கு ஒரு பிளாக் மார்க்காக இருக்கிறது, ஆகவே இதை எப்படியாவது நாங்கள் மாற்ற வேண்டும், இந்த பிளாக் மார்க்கை எப்படியாவது இல்லாமலாக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்து என்ன செய்ய பார்த்தார்கள் தெரியுமா? இந்த வசனத்தை மாற்ற தேவையில்லை, இந்த வசனத்தில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளியை அழித்துவிட்டு அதற்கு பகரமாக 2 புள்ளிகளை மட்டும், 2 டொட்களை மட்டும் வைத்தால் போதும், இந்த பிளாக் மார்க் நீங்கிவிடும் என்று அவர்கள் யோசித்தார்கள். அதாவது ஃபஅபவ் அன் யுضيفوهما அந்த இருவருக்கும் உணவளிப்பதற்கு அந்த ஊர்வாசிகள் மறுத்துவிட்டார்கள் என்று கூறுகிறான். இந்த யூதர்கள் என்ன செய்தார்கள் என்றால், ஃபஅபவ் அந்த பாவிலே இருக்கக்கூடிய அந்த டொட் நொக்தாவை அழித்துவிட்டு அதற்கு மேலால 2 டொட் நொக்தாக்களை வைத்தால் அது தாவாக மாறிவிடும். அப்ப ஃபஅதவ் அன் யுضيفوهما என்று வரும். இப்படி வந்தால் அந்த இடத்திலே கருத்து எப்படி வரும்? ஃபஅதவ் அன் யுضيفوهما அந்த இருவருக்கும் உணவளிப்பதற்கு அந்த ஊர்வாசிகள் முன் வந்தார்கள் என்ற கருத்து வரும். இப்படி வந்தால் யூதர்களை பற்றிய புகழ்தான் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கும் என்று இதை மாற்றுவதற்காக வேண்டி பல வருடங்களாக, பல நாட்களாக முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் கண்ணியமானவர்களே, குர்ஆனை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் எடுத்திருக்கிறான். இதனால குர்ஆனிலே ஒரு புள்ளியை கூட இவர்களால் மாற்ற முடியாமல் போனது. இவர்களுடைய முயற்சி தோல்வியை சந்தித்தது. இவர்களுடைய சூழ்ச்சி சின்ன பின்னமாக்கப்பட்டது. அருமையானவர்களே, மறுமை நாள் வரை குர்ஆனிலே யாருக்கும் கை வைக்க முடியாது. காரணம், அல்லாஹ் இந்த குர்ஆனை இறக்கியது போல் அல்லாஹ் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, அவர்கள் மாற்ற நினைத்தாலும் எத்தனை குர்ஆனிலே அவர்கள் மாற்றத்தை உண்டு பண்ண முடியும்? சரி, குர்ஆனில் தான் அவர்கள் மாற்றத்தை உண்டு பண்ணினார்கள் என்று ஒரு பேச்சுக்கு நாங்கள் வைத்துக் கொள்வோம். அல்லாஹ் குர்ஆனை எப்படி பாதுகாக்கிறான்? அடியார்களுடைய உள்ளத்திலே, ஹாஃபிதுமார்களுடைய உள்ளத்திலே மனனம் செய்ய வைத்து அல்லாஹ் இந்த குர்ஆனை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். கண்ணியமானவர்களே, ஏடுகளிலே இருக்கக்கூடிய விடயத்தை அழித்து மாற்ற முடியும், உள்ளத்திலே இருக்கக்கூடியதை எப்படி அந்த யூதர்களுக்கு அழித்து மாற்ற முடியும்? கண்ணியமானவர்களே, ஆகவே அவர்களுடைய இந்த முயற்சி தோல்வியை தான் அடைந்ததை தவிர அவர்கள் இதிலே வெற்றி பெறவில்லை. இதனால் இந்த வெட்கம் இன்னும் அவர்களிடத்திலே இருந்து கொண்டே இருக்கிறது. ஆக கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை இறக்கிய நாளில் இருந்து இதுவரை பாதுகாத்துக் கொண்டே இருக்கிறார். கியாமத்துடைய நாள் வரும் வரை எப்பொழுது இந்த குர்ஆனுடைய வசனங்கள் மேலே உயர்த்தப்படுமோ, இது மறுமையுடைய மிக முக்கியமான அடையாளம். இந்த நாள் வரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை பாதுகாப்பான். அத்துடன் இந்த குர்ஆன் முடிவடையாது. மறுமையில் சுவர்க்கத்தில் ஒவ்வொரு தூண்களிலும் இந்த குர்ஆனுடைய வசனங்கள் எழுதப்பட்டிருப்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக கண்ணியமானவர்களே, இந்த குர்ஆன் யாரிடத்திலிருந்து வந்தது, யார் கொண்டு வந்தது, எவர் மீது இறக்கப்பட்டது, எந்த பாஷையின் மீது இறக்கப்பட்டது, இதை பற்றியும் அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக சூரத்து ஷுஆராவிலே கூறும் பொழுது, தன்ஸீலும் மிர் ரப்பில் ஆலமீன், அகிலத்தார்களுடைய இரட்சகனாகிய அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இந்த குர்ஆன் இறக்கப்பட்டது. இந்த குர்ஆனை அல்லாஹ்விடத்திலிருந்து யார் கொண்டு வந்தார்? நஸல பிஹி ரூஹுல் அமீன், நம்பிக்கையான ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த குர்ஆனை கொண்டு வந்தார்கள், எடுத்துக்கொண்டு இறங்கினார்கள். யாருக்கு கொண்டு வந்தார்கள்? அலா கல்பிக முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய உள்ளத்திலே இந்த குர்ஆனை இறக்கினார்கள். குர்ஆனை அல்லாஹ் இறக்கினான். யார் மூலமாக? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக. யாருக்கு இறக்கப்பட்டது? ஈருலக தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்டது. எந்த பாஷை? பிலிசானின் அரபிய்யின் முபீன், தெள்ளத் தெளிவான அரபு பாஷை, அல்லாஹ்வுடைய பாஷையான, சுவர்க்கவாசிகளுடைய பாஷையான, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாஷையான இந்த அரபு மொழியிலே அல்லாஹ் இந்த குர்ஆனை இறக்கி வைத்தான். இந்த இரவிலே இறங்கியது. இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், கத்ருடைய இரவிலே, லைலத்துல் கத்ரிலே அல்லாஹ் இந்த குர்ஆனை இறக்கினான். எந்த மாதம்? ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், ரமலானுடைய மாதம், அந்த கண்ணியமான மாதம், அந்த
கண்ணியமான கத்ருடைய இரவில் அல்லாஹ் இந்த குர்ஆனை இறக்கிறான். ஆக கண்ணியமானவர்களே, இவ்வளவு கண்ணியம் வாய்ந்தது தான் இந்த குர்ஆன். இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட நாளிலிருந்து இதுவரை எந்த ஒரு மாற்றத்தையும் கண்டதில்லை, இதற்கு பிறகும் காணாது. இதை கிறிஸ்தவ உலகமே ஏற்றுக்கொண்டது. சமீபத்தில் யூரோப்புடைய ஃபின்ச்ல நடந்த ஒரு ரிசர்ச்ல உலகத்திலே எத்தனை மதங்கள் இருக்கிறதோ அவர்களுடைய அந்த மூலதனமான புத்தகம் வேதங்களை கொண்டு வரும்படி அவர்கள் கூறினார்கள். எல்லா மதத்துடைய வேத புத்தகங்களும் அவர்களிடத்தில் கொண்டு வரப்பட்டது. ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை அலசி ஆராய்ந்தார்கள். கடைசியில எது உண்மையான வேதம் என்பதை அவர்களே முடிவு செய்து அந்த முடிவையும் வெளியாக்கினார்கள். அவர்கள் எல்லா மதத்துடைய வேத நூல்களையும் ஆராய்ச்சி செய்ததற்கு பிறகு அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இறக்கப்பட்ட நாளிலிருந்து இதுவரை மாறாத ஒரே வேதம் முஸ்லிம்களுடைய குர்ஆன் தான். இதில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படவில்லை என்பதாக அந்த கிறிஸ்தவ உலகமே ஏற்றுக்கொண்டதென்றால் இதைவிட வேறு என்ன வேண்டும் கண்ணியமானவர்களே? ஆகவே அல்லாஹ் இந்த குர்ஆனை நமக்கு பொக்கிஷமாக தந்திருக்கிறார். இந்த குர்ஆன் சொல்லக்கூடிய முறையிலே நாங்கள் வாழ்க்கையை அமைத்தால் இம்மை மறுமையில் அல்லாஹ் செழிப்பை வெற்றி ஏற்படுத்துவான். குர்ஆன் சொன்ன பிரகாரம் அல்லாது வேறு முறையிலே வாழ்க்கை அமைத்தால் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய முடிவு பயங்கரமானதாக மாறிவிடும். ஆகவே நாம் நம் வாழ்க்கையை சிறந்த முறையிலே குர்ஆன் சொன்ன பிரகாரம் அமைத்துக் கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.